நல்ல கமகமன்னு மசாலா டீ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, 2 புதினா இலை போட்டுக்கோங்க. எனக்கு இஞ்சோட ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அந்த இஞ்சையும் லைட்டாக இடித்து இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் டீ தூள் போடணும். இதோட வாசமே உங்களுக்கு நல்லா தெரியும், அது கொதிச்சிருச்சு அப்படின்னு. இதிலே ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் டீ தூள் போடுங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது 3 ரோசஸ் டீ தூள். ஸோ நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இதுவும் நல்லா கொதிக்கணும். இதை ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் பால் ஆட் பண்ணலாம். நான் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனது நல்லாவே சுண்டி இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பால் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இதிலே நான் ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ பாலை இதில் ஊற்றிடலாம். பாலை ஊற்றுனதுக்கப்புறம் எப்போவுமே டீயை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் கெஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒருத்தருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதனால நான் சிம்மில் வச்சு பொறுமையாகவே டீயை ரெடி பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் இது கொதிக்கிறதுக்கு. நல்லா டீ பொங்கி வரும். அந்த மாதிரி பொங்கும்போது ஒரு 2-3 டைம் அடுப்பை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பொங்க வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாத்திரத்தை தனியாக கையில் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப அது ஃபுல்லாக பாயில் ஆகி மேலே வரும். ஒரு 2-3 டைம் அடுப்புலேருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீ ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் வடிகட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளரில் சும்மா ஒரு தடவை ஆற்றிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க சர்க்கரை, டீயோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா கலந்துருக்கும். அதுக்கப்புறமா வடிகட்டுங்க டீயை. அவ்வளோதான், நம்மளோட டீ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இது கூடவே சூடாக வடை இல்லை பஜ்ஜி, போண்டா ஏதாவது வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மசாலா டீ ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.